நம்ம சேனல் தொடர்ந்தாப்ப நீங்கள் வீடியோக்குள்ள பார்க்க நினச்சிக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. 10 வயது சிறுவன் தன்னோட வறுமை காரணமாக ஒரு கோயிலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுத்த காரணமோ என்னமோ திடீர்னு அந்த 10 வயது சிறுவனுக்கு கோடிக்கணக்கான சொத்து வந்து சேருது. உடனே அந்த சிறுவனை நினச்சி கூட உட்காந்து பிச்சை எடுத்தவங்களை அனைவருமே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க. எப்படி ஒரு சிறுவன் பிச்சை எடுத்த ஒரே நாளில் கோடீஸ்வரனாக ஆக முடியும் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உண்மை புரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையான விவரத்துக்குள்ளே போகணும்னா இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரூக்கி என்ற பகுதியில் நடந்தது. 10 வயது சிறுவனான சாசோ பாலம் ஒரு கோயிலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா சாசோ பாலம் தந்தை 2019ஆம் ஆண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார். அப்படி இருக்கும்போது தான் தன்னை வளர்த்தி எடுக்கிற அப்பா இறந்து போயிட்டார். நமக்கு இனி ஆதரவாக அப்பாவும் இல்லாமல் போயிட்டார். இனி குடும்பத்தை காப்பாற்ற யாருமே இல்லை. ஒரு மேலே சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சி நம்மளை சந்தோஷமாகவும் இருக்க முடியல. இதில் வேற அம்மா அப்பாவை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. அவங்கள வேற பார்த்துக்கணும். துணைக்கு கூட யாருமே இல்லை. சொந்த பந்தம்னு யாருமே எங்களை கண்டுக்கவும் இல்லைன்னு ரொம்ப அந்த 10 வயது சிறுவன் கவலையில் இளையோடு இருந்தான். இந்த நேரத்தில் தான் தன்னை பெற்று எடுத்த அம்மாவும் பசியின் விளிம்பில் இருந்து பசியை கொடுமை அனுபவிச்சு அந்த தாயும் இறந்து போயிட்டாங்க. இதை சற்று எதிர்பார்க்காத அந்த 10 வயது சிறுவன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான். இறந்த தாய்க்கு ஈமச்சடங்கு செய்யக்கூட போதுமான பணங்காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் அந்த 10 வயது சிறுவன் சாசோ பாலம். இதனால் சாசோ பாலம் தன்னோட சொந்த ஊரை விட்டே போயிட்டான். ஏன்னா நமக்காக யாரும் இல்லை, இனி நாம் ஒரு அனாதையாக இருக்கும்னு நினச்சி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான் அந்த 10 வயது சிறுவன் சாசோ பாலம். வேறு பகுதிக்கு போனாலும் பல இடத்துல சுற்றினாலும் தன்னோட பசி மட்டும் அந்த 10 வயது சிறுவனுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கோயில் இருந்தது. அங்கே நிறைய பேர் அனாதையாகவும் வயதானவர்களுக்கு வரிசையாக உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த பிச்சைக்காரங்களுக்கு எல்லோருக்குமே அன்னதானம் கொடுத்தாங்க. அதில் ஒரு பொட்டலமும் சாப்பாடு அந்த சிறுவனுக்கு கிடைச்சிது. அந்த நிமிஷம் அந்த 10 வயது சிறுவன் வயிறு முழுக்க சாப்பாடு சாப்பிட்டான். இதுவே நல்லா இருக்குன்னு அந்த 10 வயது சிறுவன் சாசோ பாலம் அந்த கோயிலில் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தான். இந்த நிலையில் தான் அந்த 10 வயது சிறுவனுக்கு ஒரு திடீர்னு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. என்னன்னா சாசோ பாலம் தாத்தா மிகப்பெரிய கோடீஸ்வரன்னு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லை, சாசோ பாலம் தாத்தா இறக்கும்போது தனது சொத்தான விலை மதிப்புள்ள வீடு, பல கோடி விற்கும் நிலத்தையும் தனது பேரன் பெயரில் உயில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார். இதனால் சாசோ பாலம் உறவினர்களும் சொந்த தாய்மாவும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் உத்தரகாண்ட மாநிலத்தில் உள்ள ரூக்கி என்ற பகுதியில் ஒரு கோயிலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறது தெரிய வந்தது. உடனே அங்கே போய் அந்த 10 வயது சிறுவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அந்த தாய் மாமா. அது மட்டும் இல்லைங்க, தன்னோட அப்பாவின் ஆசையை நிறைவேற்றி வச்சார் அந்த சிறுவனின் தாய் மாமா. பிச்சை எடுத்த சிறுவன் இப்போது பல கோடி ரூபாய்க்கு கோடீஸ்வரனாக ஆயிட்டான். இருந்தாலும் தன்னோட அப்பா அம்மா ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்து இறந்து போயிட்டாங்களேன்னு கவலையாக இருந்தாலும் இப்போ அந்த சாசோ பாலம் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆயிட்டான். இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.